வாக்குத்தத்தம் அவங்களுக்கு நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நட்சத்திரமாக முன்னே போவார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நட்சத்திரமாய் முன் சென்று உங்களை சேர வேண்டிய இடத்தில் பத்திரமாய் கற்றுக்கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஏதோ ஒரு கற்பனையில் உண்டானதல்ல. பரலோகத்தின் தேவன் அவர் முன் செல்வதாகவும் பெரிய தங்க கதவை ஆண்டவர் திறந்து வைப்பதாகவும் ஆண்டவரை தரிசனத்திலே காண்பித்தார். ஆகவேதான் இதை தைரியமாக வடிவமைத்து உங்கள் கைகளிலே கிடைக்க வேண்டும். இந்த அதாவது என்னுடைய சிம்பிள் நீங்கள் பார்த்தால் திறக்க முடியாத ஒரு கதவு தேவனால் திறக்கப்படுவதாக இது செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இது பல நாட்கள் ஜெபித்து கர்த்தர் இதை காண்பித்தபடியினால் தைரியமாக இதை ஆண்டவர் பிரிண்ட் பண்ண அனுமதி கொடுத்தார். ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு முன்பாக இருக்கிற இரும்பு கதவுகள், வெண்கல கதவுகள் எந்த தடையாக இருந்தாலும் கர்த்தரே போய் அதை திறந்து வைக்க போகிறார். அவராகவே உங்களுக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொன்னது, நான் உன்னோட கூட, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். என்ன அற்புதமான வாக்குத்தத்தம்! கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். உங்கள் குடும்பத்தோடு இருக்க போகிறார். உங்கள் வியாபாரத்தோடு இருக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளோடு இருக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இருப்பதினால் என்ன நன்மை? ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 26 அதிகாரம் 3வது வசனம். ஈசாக்குடைய வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதற்கு இந்த வருஷம் கூட இருக்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிரந்தரமே இல்லாத வேலையை கர்த்தர் நிரந்தரப்படுத்த போகிறார். எந்த வேலையை விட்டு உங்களை விலக்கினார்களோ அந்த வேலையே உங்களை தேடி வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். எதிரிமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? உன்னை
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த கூடாரத்தில் உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இந்த ஆண்டு கோடீஸ்வரனாக மாற்றப் போகிறார். நாங்கள் கோடீஸ்வரனாக மாற்றப் போகிறார். யாருக்குமே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருந்தால் கை தட்டி ஆண்டவருக்கு சந்தோஷத்தை காண்பிப்பீர்கள். ஆமே, 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 ஆமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஈசாக்குக்கு கர்த்தர் செய்தது உண்மை என்றார். ஈசாக்கை பார்க்கிலும் நாம் விளையாடப் பெற்றோம். ஈசாக்கு ஆண்டவரை நம்பினார். ஆண்டவர் நாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோம். ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆக ஈசாக்குக்கு தேவன் 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தது உண்மை என்றார். உங்களை ஆண்டவர் லட்சம் மடங்கு ஆசீர்வதிப்பாராம். ஆமென். பஞ்சமே பஞ்சமாக போகிறது. ஈசாக்குடைய வாழ்க்கை பஞ்சம் மாறி உங்க வாழ்க்கை ஒரு மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவன் அற்புதமான தேவன். என்னுடைய மனைவி அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய மூத்த மகள் திவ்யா பிறந்த போது என்னுடைய வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கார். அப்பொழுது ஊழியக்காரர் போன் பண்ணி வாருங்க, ஈரோட்டில் இருந்து குழுவுக்கு வாருங்க. ஏன்னாரு வாரம் சொல்றாரு. நாங்கள் மத்தியானம் சமைச்ச சாப்பாடு காலையில் சாப்பிட்ட சாப்பாடு மீதி இருந்தது மத்தியானம் சாப்பிட்டோம். நைட்டுக்கு சாப்பாடுக்கு யோசனை பண்ண வேண்டியதா. ஊழியக்காரர் வாராண்டார். என்ன பண்ணது தெரியல. அப்பொழுது என்னுடைய மூத்த மகள் பால் குடிக்கிற வயசு. நான் ஜெபம் பண்ணிட்டு அந்த ஊழியக்காரரை கூப்பிடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போனேன். ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில ஒரு தம்பியை நான் கை தட்டி கூப்பிட்டான். அண்ணா அண்ணா நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். அண்ணன் ஊழியக்காரரை கூப்பிட்டு வரணும். வார வழியில் எப்படியே பத்திரமா வந்து சேரணும். சைக்கிள் அண்ணா கூப்பிட்டு முடியா என்ன கூப்பிட்டு வரணும்னு பார்த்தா அப்புறம் இதற்கு விஷயம் அப்படின்னு ஒரு கூட பையில கொஞ்சம் பொருள் திங்ஸ் எல்லாமே இருக்குது. அதை கொண்டு என் கையில் கொடுக்குறான். நான் உடனே மதுரைக்கு போறேன் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு அவன் சொன்ன சந்தோஷமா எங்க மாமியார் சேர்த்துட்டாரு. என்ன பண்ணுது மாமியார் இது ஏன் இது என்ன இருக்கு கொடுக்குற அப்படின்னு அவன் சொன்னேன். கூட்டி குடிச்சு போகல சிக்கன் வாங்கிட்டு 2 படி அரிசி வாங்கிட்டு சாமானங்கள் வாங்கிட்டு போறதுக்காக என் மனைவி வாங்கிட்டு வர சொன்னா. இந்த மாதிரி பொருள் வந்தோடனே இது என்ன பண்ண தெரிஞ்சு உங்களை பார்த்தோன்னே இது உங்க கையில கொடுத்தா நினைச்சு அன்பான தேவ பிள்ளைகளே, சாப்பாட்டின் வழியில் ஊழியக்காரன் ரயில்வே ஸ்டேஷனில் கூப்பிட போன என்ன ஆண்டவர் இன்னொரு மனுஷன் மூலமாக சிக்கன் அரிசி அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு கூடையோடு கொண்டு வந்து கொடுத்து பஞ்சம் கர்த்தராலே தீர்க்கப்பட்டது. ஈசாக்கின் பஞ்சத்தை தீர்த்த தேவன் உன் பஞ்சத்தை தீர்க்கும்படியாக என்று வந்திருக்கிறார். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதித்து ஈசாக்கினுடைய வரலாறு விருத்தி அடைந்தார். இந்த ஆண்டு நீ வரவர விருத்தி அடைய போகிறார். விற்பனையை போனவனுக்கு மாற்றமாகவில்லை. அதிலிருந்து நீ விருத்தி அடைய போகிறார். ஆண்டவராகிய தேவன் அப்படியே உனக்கு இதை செய்ய போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கர்த்தர் கூட இருந்தார். வசனம் சொல்லுகிறது யோசேப்பு ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
அடிக்கடி எந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடந்தாலும் என் கைக்கு மோதிரம் வரணும்னு சொல்லுவார். அங்கே போயிட்டாரு. அவரு எங்க டீம்லயே வித்தியாசமான பாஸ்டர். கார் மேல கண்ணு வச்சாருன்னா கார் தானா வீட்டுக்கு வந்துடும். பைக் மேல கண்ணு வச்சாருன்னா பைக் தானா வீட்டுக்கு வந்துடும். ஆண்டவருக்கு மயக்கம் உண்டாகிறது. அதனால இந்த அருமையான வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இரண்டாவது ஒருவரோடு இருப்பதற்கு இந்த ஆண்டு கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைத்து ஒன்றுமே இல்லை பேரையாக இருக்கிற உன்னை நியாயமாக்கி சூழ்நிலைகள் தேவன் தலைகளாக மாற்றப் போகிறார். நீ யாருடைய வீட்டுக்கும் அடிமை வேலை செய்வல்ல, கர்த்தருடைய வீட்டுக்கு அதிகாரியாக கொண்டு போக போகிறார். ஆளுமை தன்மையை கர்த்தருடைய கொண்டு வர போகிறார். நீ காரிய சித்தியுள்ளவனாய் மாற போகிறார். என் காரிய இதுவரை வாய்க்கல இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட இருக்க போறேன். உன் காரியத்தை நான் வாய்க்கப்பட போகிறேன். உன் குடும்ப காரியம் வாய்க்கும், பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கும், வேலை காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்ப்பதற்காக கர்த்தர் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்க டீம்ல எல்லாருமே கேட்பாங்க உரிமையா, ஏன்னா வருஷம் இப்படி கூட்டம் நடத்துறீங்களே, யாருன்னா உங்களுக்கு இப்படி செய்யலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய எஜமான் இருக்கிறார் பல்லூரில். அவர்களும் அந்த எஜமானுக்கு தான் வேலை செய்கிறார். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன கேள்வி, இவருக்கு சபையில் எல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி இந்த காரியத்தை செய்கிறார்கள்? ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகிற ஒன்றே ஒன்று, கர்த்தர் சொல்லுவார், இந்த வசனத்தின்படி நீ செய். ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு கூட்டம் நடக்கும்போது ஒரு வசனத்தை எனக்கு கர்த்தர் தருவார். அந்த வார்த்தையிலே நான் நிற்பேன். அந்த வார்த்தை அந்த கூட்டத்தை வெற்றியாக மாற்றி முடிக்கும். காரணம் கர்த்தர் கூட இருப்பதுதான். நீ காரிய சித்தியுள்ளவனாய் மாறலாம். இந்த ஆண்டு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்படி அல்லேலூயா போட்டீங்கன்னா ஆண்டவருக்கு ரோசம். ஆண்டவருக்கு ரோசம். கர்த்தரை கோபப்படுத்தணுமா ரோசப்படுத்தணுமா சத்தமா அல்லேலூயா சொல்லி பாருங்க. ஆமென் சொல்லி பாருங்க. ஆண்டவருக்கு ரோசம் வரும். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடம் முறுமுறுத்த போது மோசே சொன்னான், கர்த்தாவே, இந்த ஜனங்கள் என்ன தொந்தரவு பண்றாங்க, என்ன செய்யறதுனே தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, ஓ மோசே, ஏன் கர்த்தர கையில் இருக்கிற கோலை செங்கலுக்கு நேரம் நீட்டு. கையில் கோலை வச்சுட்டு அற்புதத்தின் நல்ல கவனிங்க. ஒரு கோலை வைத்து செங்கடலை மோசே பிளந்தது எவ்வளவு சாத்தியமோ அந்த செங்கடலை பிளந்ததோடு கர்த்தரோடு இருக்கிறார். நீ காரிய சித்தியுள்ளவனாய் மாறலாம். இத்தனை ஆண்டுகள் குடும்பத்திலே தடைகட்டுவதை காரணத்தை கர்த்தரின் ஆண்டு வாய்க்க செய்கிறார். உன் வியாபாரத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய வல்லமையை செய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, பரலோகத்தின் தேவன் 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆண்டவரோடு இருப்பார். மோசே ஜெபிக்கும்போது கர்த்தர் தரிசனமாகி ஜோசுவாவுக்கு அதை சொல்லியிருந்தார். கர்த்தர் தரிசனமாகி ஜோசுவாவுக்கு அதை சொல்லி, ஆவியானவர் எனக்கு இதை ஜனத்திடத்திலே சொல், நான் அவர்களுக்கு முன் செல்வேன், அவர்கள்
கொண்டு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் விருத்தியை யாரும் தடுக்கவே முடியவில்லை. இந்த ஆண்டு நீ விருத்தி அடைய வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் திட்டமிட்டதினால் இந்த 2ஆம் தேதி மாலையிலே தந்தவரை கொண்டு வந்திருக்கிறார். உன் குடும்பம் விருத்தி அடைய போகிறது. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், அவர் சொல்றார், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உங்களோடு இருக்கிற தேவன் ஏதோ ஒரு சாதாரணமானவர் அல்ல. அவருக்கு ஏராளமான சேனைகள் இருக்கிறது. ஏராளமான ஊழியக்காரருடைய சேனைகள் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு சேனை இருக்கிறது. மேய்ப்பர்கள் என்ற ஒரு பெரிய சேனை இருக்கிறது. போதக பிதாக்கள் என்ற ஒரு சேனை இருக்கிறது. சுவிசேஷகர் என்ற ஒரு சேனை இருக்கிறது. ஜெபிக்கிற ஜனங்கள் என்ற ஒரு சேனை இருக்கிறது. தேவனுக்கு ஏராளமான சேனைகள் இருக்கிறது. அந்த சேனைகளில் கர்த்தரின் ஆவி உன்னோடு கூட இருப்பார். ஆண்டவரை விருத்தி அடைவதற்காக தாவீது அவருடைய வீட்டிலே இருக்கிறதிலே கடைகளில் 8ஆவதாக பிறந்தவர். யாருமே நீங்க பாத்தீங்கன்னா மூத்த பிள்ளைக்கு இருக்கிறதான செல்லம் ஒரு என்ன சொல்றது, அந்த வீட்டுக்கு ஒரு ஆனந்தம். கடைசி பிள்ளைக்கு இருக்கார். ஏனென்றால் ஒரு பிள்ளை பிறக்கும்போது சந்தோஷமா இருக்கு, 2ஆவது பிள்ளை சந்தோஷமா இருக்கு, 3ஆவது பிள்ளை அது வருஷம் பிறந்துட்டே இருந்ததுன்னா எப்படிதான் சந்தோஷமா இருக்க முடியும்? சொல்லுங்க. அதனால 8ஆவது பிறந்ததுனால அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஆடு மேய்க்க போட்டாங்க. எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அவன் ஒருவன் மட்டும் ஆடு மேய்த்து வேட்டு விருந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருந்தான். பரலோகத்தின் தேவன் பார்த்தார். அவன் உண்மையை கண்டார். அவன் கீழ்ப்படிதலை கண்டார். அப்போது தீர்க்கனை அனுப்பினார். நீ போ ஈசாயை வீட்டு, நான் தெரிந்து கொண்டவன் அங்கே இருக்கிறான். இன்றைக்கு இது 2ஆம் தேதி அதிகாரத்தில் சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே ஈசாயின் வீட்டில் சொன்னதை போல இதோ நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மேலே இன்றைக்கு நான் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை வைத்து இவர்களை விருத்தி அடைய போகிறேன். சேனைகளின் கர்த்தராகிய நாடுகளோடு கூட இருக்க போகிறேன் என்று தேவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன அற்புதமான வார்த்தை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவன், கடல் பிரச்சனையை நீங்கள் சீக்கி தவிர்த்து இந்த இடத்துக்கு ஒரு வேலை வைத்திருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு பட்டணத்திற்கு போய் ஒரு குடும்பம் அவருக்கு நெருங்கி வந்ததுன்னா அந்த ஊழியக்காரனிடத்தில் அவர்கள் போய் என்னுடைய சொத்தை விட்டு இந்த ஊழியத்திற்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரன் ஒருவேளை சபைக்கு முன்பாக வந்து சொன்னதுன்னா ஏராளமான பல லட்சமான பணங்களை ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாயை கொடுத்து 6 மாதத்தில் சேர்த்து நல்ல ஊழியக்காரர்கள் அந்த வாரம் விழுந்து கடன் சுமை தாங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சி கர்த்தரை நோக்கி ஆழு. யோபு 14:14 சொல்கிறது, எப்பொழுது என் வாழ்க்கையிலே மாறுதல் வரும், அழுத 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 அழுது கொண்டே இருந்தான். திடீரென்று ஒரு நாள் அந்த ஊழியக்காரன் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த அறையில் திடீரென்று ஒரு ஒளி வந்த அறையை நிரப்பி. அப்பொழுது அறையிலே ஒரு சத்தம், பயப்படாதே, நான் உடனே உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஊழியக்காரனுக்கு திடீரென்று இப்படி ஒரு குரல் கேட்கிறது என்று அவன் ஜெபிப்பதை அவன் தடை செய்துவிட்டு
அவன் போய் படுத்துக் கொள்ள ஆசைப்பட்ட போது அந்த ஊழியக்காரன் தங்கியிருந்த அறையில் அந்த சுவர்களில் இருந்து சத்தம் வருகிறது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். வளர்ந்ததினால் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த பொருள் திரும்பினாலும் குரல் கேட்கிறது. அது ஒரு சாதாரணமான பொருள் அல்ல. சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்த அந்த தேவனுடைய சத்தம் அது. உடனே அந்த ஊழியக்காரன் என்ன செய்வதே தெரியாமல் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தார். பல மணி நேர ஜெபம் நடந்தது. கண்ணடித்து பார்த்தார். அப்பொழுது ஒரு நாள் முழுவதும் ஜெபம் நடந்தது. அந்த தம்பி இடத்திலே சொன்னபோது ஒரு நாள் முழுவதும் ஜெபம். என்ன நடந்தது என்று கேட்டேன். அதற்கு பிறகு மறித்து விடலாம் என்று நினைத்தனான். வெறும் 25 லட்சம் ரூபாய்க்கு மறித்து விடலாம் என்று நினைத்தனான். கர்த்தர் இன்றைக்கு பல கோடிகளை கையில் கொடுத்து என்னை ஊழியர்கள் செய்வதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்கள். எல்லா கடனையும் கர்த்தரே கட்டி முடித்தார். அவருடைய குழந்தைகளை கர்த்தரே படிக்க வைத்தார். கர்த்தரே வாழ வைத்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னார். அந்த சகோதரன் கூட்டத்தில் தான் வந்திருக்கிறார். அந்த சகோதரன் செய்தாதே ஒரு வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எவ்வளவு கடனாக இருந்தாலும் அவர் கட்டி முடிப்பார். தாவீதை விருத்தி அடைய செய்த தேவன் ஒரு வீடு விருத்தி அடையும், ஒரு குடும்பம் விருத்தி அடையும், ஒரு தொழில் விருத்தி அடையும், ஒரு பிள்ளைகள் விருத்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சொல்லி நாம் ஜெபத்துக்கு ஆயத்தப்படுவோம். அருமையான காலம் சேர்ந்த சகோதரர் டி லாரன்ஸ் அவர்கள் தான் எனக்கு ஊழியத்தில் பயிற்சி கொடுத்தார். அருமையான சகோதரர் அவர்கள் கர்த்தருக்குள்ளே மறித்து போனார். ஒரு பெரிய இடம். இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்றால் என்னை ஊழியத்தின் பாதையில் அதிகமாக வளர்த்து அந்த சகோதரர் தான். அருமையான கடந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் கர்த்தருக்குள்ளே நாங்கள் போய் ஜெபிக்கும் போதே மறித்து போனார். கடந்த வாரத்தில் அருமையான சுந்தர் மாதத்தில் பாஸ்டர் விஜயகுமார் அவர்கள் மறித்து போனார். அருமையான சுவிசேஷகர் ஆபிரகாம் அவர்கள் மறித்து போனார். இவர்கள் எல்லாம் இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்த நமக்கு வழிகாட்டி போனவர். லாபமோ நஷ்டமோ, வெயிலோ மழையோ, கர்த்தரின் வேதத்தை சுமந்த இந்த பட்டணத்தில் சுற்றி திரிந்த பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் உயிரோடு தேவன் வைத்திருக்கிறார் என்றால் உன்னுடைய கர்த்தர் கூடவே இருப்பதற்காக. ஹல்லேலூயா. கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 14:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த ஆண்டு கர்த்தர் எதற்கு உங்களோடு இருக்கிறார் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய சாதாரணமான ஜெபத்தில் அசாதாரணமான அற்புதங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர் எல்லாருடைய சபையிலும் கர்த்தர் இந்த ஆண்டு அற்புத அடையாளங்களை பலமாய் செய்ய போகிறார். அப்போஸ்தலர் காலத்தில் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம், யூதேயா, கலிலேயா, சமரியா தேசங்களில் பட்டணங்கள் சமாதான
அவர்களுடைய குடும்பத்தில் பாடுபட்டு ஜெபித்து வந்தோம். அடுத்த நாள் அவர்கள் ஏறத்தாழ அவர் சொன்னாங்க 2 வாரம் 10 நாளாவது போக்கு நிற்கவே இல்லை. ஆகவே மருத்துவர்கள் பயப்படுகிறார்கள். இப்பொழுதே அதை நீங்கள் ரூம் பண்ண வேண்டும் என்று சொல்றார்கள். அப்படி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அத்தனை நாட்கள் அந்த உதிரப்போக்கு அடுத்த நாள் ஜெபித்து வந்த அடுத்த நாளை பரலோகத்தில் தேவன் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு அவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மீட்பரின் கர்ப்பப்பையில் இல்லை.
துன்பப்படும்